மிதுன ராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்க, இந்த வருஷம் 3 பேர்ச்சியுமே நடந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 பேர்ச்சில நிறைய நல்லது இருக்கு. ஆனா கொஞ்சம் 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 கெட்டது இருக்கு பார்த்தீங்களா? அந்த கெட்டது இந்த மாதிரி கெட்டது வந்துரும் ஆபத்து அப்படின்லாம் சொல்றதை விட இந்தந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்காரு. சனி 10ஆம் பாவம். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்வு உண்டு. ஆனா இங்க பாவி யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? ராகுவோ கேதுவோ இல்ல, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவன் யாருன்னா சனி. அப்ப சனி என்ன மாதிரியெல்லாம் சில சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த 3ஆம் பாவத்துல கேத்து வந்து உட்காரும் போது எல்லாருக்கும் நடந்துரும் இல்லைங்க. ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்துல இப்ப நடக்கிற தசை சரியில்லை அப்படின்னா, தசை நல்லா இருக்கு அப்படின்னா ஒவ்வொருக்கும் ஆயிடும். இப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ல இந்த 10% பிரச்சனை கூட எனக்கு வரக்கூடாதுங்க. வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா இருக்குங்க. என்ன அப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்க, இந்த வருஷம் 3 பேர்ச்சியுமே நடந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 பேர்ச்சில நிறைய நல்லது இருக்கு. ஆனால் கொஞ்சம் 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 கெட்டது இருக்கு பார்த்தீங்களா? அந்த கெட்டது இந்த மாதிரி கெட்டது வந்துடும் ஆபத்து அப்படின்லாம் சொல்றதை விட இந்தந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். பெரிய ஆபத்து வந்துடுற மாதிரி மிதுனத்துக்கு ஒன்றும் இல்லவும் இல்லை அதுக்கு மேலே, சரிங்களா? அப்போ எந்தெந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, மிதுனம் நம்ம குருன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ம குருவாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ இதை ஜென்ம குரு அப்படிம்பாங்க. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு. அதெல்லாம் நினச்சி ஐயோ நம்ம காட்டுக்கு போயிடுவோமா, நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சுடுவோமா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அதாவது இந்த காலகட்டத்தில் 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாமல் ஒரு சவகாசம் வருங்க. அது நீங்கள் வந்து மிதுன ராசி ஜென்னாக இருந்தால் ஆப்போசிட் ஜெண்டராகவும் இருக்கலாம், சேம் ஜெண்டராகவும் இருக்கலாம். இல்லை மிதுன ராசி லேடிஸாக இருந்தால் ஆணாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் ஒரு ஜெண்டராகவே பாலினமாகவே இருக்கலாம், அதாவது பெண்ணாகவும் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நம்மக்கிட்ட வந்து பேசி நம்ம கூட ரொம்ப இணக்கமாக பழகி நம்ம பேரை கெடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, கூடா நட்பு கேடு விளைவிக்கும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடம் மாற்றம் அப்படின்றது உண்டு. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. ஐயோ இடம் மாறலாமா மாறக்கூடாதா, தொழில் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இடமாற்றம் தொழில் மாற்றம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இந்த 2 விஷயத்தில் இல்லை நான் ஊரை விட்டே போக மாட்டேன் அப்படின்னு உங்களோட ஒரு பெருசாக நல்லது வருது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. அனலைஸ் பண்ணி போங்க. ஓகேங்களா? அதுக்கும் மேலே உங்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட நீங்கள் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் சனி கர்ம சனியாக இருக்காரு. சனி 10ஆம் பாவம். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்வு உண்டு. ஆனால் இங்கே பாவி யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? ராகுவோ கேதுவோ இல்லை, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கவன் யாருன்னா சனி. அப்போ சனி என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு உழைக்கிறேன் அதுக்கான ஒரு பலனை தான் கொடுப்பான். அப்போ சனி 10ல் பாவி வந்து உட்காந்துட்டான், நம்ம ராஜாவாயிடுவோம், நம்ம வந்து பாருங்க கொடி கட்டி பறப்போம் அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. சனி வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தாலே இங்கே ஓடி ஓடி உழைக்க நம்ம ரெடியாக இருக்கணும். சனிக்கு ரொம்ப பிரியமானது அதீத உழைப்பு. அப்போ நீங்கள் நல்லா உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. உழைப்புக்கு யோசிச்சிங்க அப்படின்னா சனி வந்து பெருசாக நம்மளை அப்லிஃப்ட் பண்ண மாட்டாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராகு கேது. ராகு 9ஆம் பாவம். அதுக்கப்புறம் கேது 3ஆம் பாவம். ராகு பாக்கியஸ்தானத்தில். ராகு பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் ராகு தான் நல்ல ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் எல்லாமே ராகு கொடுத்துரும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே ராகு சுயஜாதகத்தில், அதாவது ராகு வந்து கோச்சார பிரகாரம் கெட்ட பாவத்தில் வந்து உட்கார்ந்தா கூட குருனோட பார்வை இருக்குது இந்த வருஷம் எல்லா ராசிக்கும். அப்போ நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம். இதை குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அப்போ பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துட்டுருக்கான். ராகு நல்லது செய்வான், குரு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவான், சரிங்களா? கேத்து 3ஆம் பாவம். இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேத்து உட்காந்துட்டுருக்கான். இதில் ஒரு கேத்து உட்காந்துருக்கனால நம்மளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும். நம்ம கூட பிறந்த தம்பி, இளைய சகோதரர், முக்கியமாக தங்கச்சிக்கிட்ட பெருசாக யாரும் பொறுப்பை விட்டுறது இல்லை இல்லைங்களா? நம்ம கூட பிறந்த தம்பியாக இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என் தம்பி தாங்க பையன் மாதிரி, என் பையன் என் தம்பி தான். இந்த வார்த்தை நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி நம்பினங்க, ஏமாத்திட்டா என்ன. பெரிய பிஸ்னஸ் கொடுத்தேன், அந்த பிஸ்னஸை மொத்தமாக அவனை நம்பியே நான் கொடுத்தேன். அவன் பாருங்க அதை சரியாக கவனிக்கல. அவன் போயிட்டு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி
மொத்த லாபத்தையும் அவன் எடுத்துட்டாங்க. ஒரு கடை, நிறைய கடனை என்கிட்ட விட்டான், எனக்கு கடை வந்ததே தெரியல. இந்த மாதிரியெல்லாம் சில சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த 3ஆம் பாவத்தில் கேட்டு வந்து உட்காரும்போது எல்லாருக்கும் நடந்துரும்னு இல்லைங்க, ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசை சரியில்லை அப்படின்னா, தசை நல்லா இருக்குது அப்படின்னா ஓவர்கம் ஆகிடும். புரியுதுங்களா? ஏன்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. இங்கே தசநாதன் தான் பிரதான ஒரு பங்கு வகிக்கிறான். தசை சூப்பராக இருக்குன்னா 50 to 60% அது ஓவர்கம் ஆகிடும். இந்த கோச்சாரன் வந்து 40% தான், அதிகபட்சம் 50% தான். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஆக நம்ம வந்து பாருங்கள், நம்ம தம்பி, நம்மளோட சொந்த கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் சரி, சித்தப்பா பையன், பெரியப்பா பையனாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணன் நம்ம மேலே உருகி பழகுறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து நிறைய விஷயத்த செய்யுங்க. ஏன்னா மிதுனம் அதீத புத்திசாலிகள். அட் த சேம் டைம் வந்து பாருங்கள், நல்லா பேசக்கூடிய திறமை. நிறைய நேரம் அவங்களோட புத்திசாலித்தனமோ அவங்களோட பேசுகிறதோ வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், தேவையில்லாமல் யாரு கூடயும் பேசுறது பழகிறது அப்படின்றது வேணாம். புதுசாக இல்லைங்க, ஆல்ரெடி என் கூட ரொம்ப நாளாக 5 வருஷமாக உங்கள் ஃப்ரெண்டு தாங்க, அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ சட்டுன்னு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாள் பூனைக்குட்டியாக இருந்துச்சு, திடீர்னு புலிக்குட்டி ஆயிடுச்சேப்பா அப்படின்னு நம்ம வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜென்மகுரு அந்த மாதிரி ஒரு மனசஞ்சலோ, மனக்குழப்பம், மனதில் நிம்மதி இல்லாத தனம் இதெல்லாம் ஏற்படுத்துவார். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பெருசாக இது காம்ப்ளிகேஷன்ஸ் இது சின்னூண்டு விஷயம் தான். 90% நல்லது, 10% தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயங்கள். சரி, இப்போ நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸில் இந்த 10% பிரச்சனை கூட எனக்கு வரக்கூடாதுங்க, வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஈசன் கோயிலுக்கு போங்க. ஈசன் கோயில் போகும்போது அந்த சுற்றி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார். இல்லை ஒவ்வொரு ஈசன் கோயிலையும் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. இப்போலாம் வந்து பாருங்கள், சின்ன சின்ன கோயிலில் கூட தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு ஈசன் கோயிலில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்க முருகர் கோயில், விநாயகர் கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை வாங்கி ஊற வச்சுடுங்க, மஞ்சள் நூலில் கோத்துருங்க. கோத்துட்டு ஒரு சின்ன நெய் விளக்கு, இவ்வளோ நெய் என்னால் ஊற்ற முடியாதுமா, இத்தினூண்டு விளக்கு நெய் போட்டு ஏற்றிட்டு வாங்க. வெள்ளைத்திரி இல்லை மஞ்சள் திரி போட்டு ஏற்றிட்டு நீங்கள் சுற்றி வாங்க. 3 முறை சுற்றி வந்தால் போதுமானது. சுற்றி வரும்போது நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். புரியுதுங்களா? இல்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியே இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை போகலாம், திங்கக்கிழமை போகலாம். எனக்கு திங்கக்கிழமை போகிறதுக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன். வியாழக்கிழமை நீங்கள் சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி இருக்காரு, ஆனால் மாலை வாங்கி போடுறதுக்கு, அதாவது மூக்கடலை ஊற வச்சு மாலை போடுறதுக்கு நெய் விளக்கேற்ற நேரம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கு லீவோ, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி மாலை போட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லைங்க, எங்களுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை, போகவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து பாருங்கள், பரமேஸ்வரனோட பதிகம் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுலேயும் எல்லா பதிகங்களும் பலனடிக்கக்கூடியது தான். ஆனால் பிரதானமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கோளறு பதிகம், நாள் கோள்னால, நட்சத்திரங்கள்னால, நல்லவர்னால, கெட்டவர்னால, அங்காளினால, பங்காளினால, எதிர் வீடு, பக்கத்து வீடு, யாருனாலையும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கோளறு பதிகம் தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. சூப்பர் டூப்பரான ஒரு வருஷமாக அமையும். இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, இந்த 2.5 வருஷமே சூப்பராக அமையும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் கோளறு பதிகம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எச்சரிக்கையை பற்றி, இதில் எச்சரிக்கையாக இருக்கணும், யோசிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யலாம். ஈஸியாக அவரோட வேலையை செஞ்சுடுவார். எந்த பிளானட் உங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே அவர் கட் பண்ணிவிடுவார். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.